ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை, நம்ம ரைஸுக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்தது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போது அதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அடுத்தது நாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிட்டு அடுத்தது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதில் நாம் தனியாத்தூள் சேர்க்க போகிறோம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அடுத்தது நாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வேகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு நாம் அதை மூட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது இல்லையா? இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் நாம் தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா போயிட்டு இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சாலிடாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது இதில் நாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இதில் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை கத்தி வச்சு ரொம்ப ஃபுல்லாக கீறாத 4 பக்கமும் லைட்டாக கீறிட்டு அந்த கிரேவிலேயே போட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் கிரேவி ரெடி. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டா நம்மளோட எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.